Dear parents, dear students, நான் இன்று பேச வந்திருக்கின்ற விடயம் மூன்றாம் நிலை கல்வி சம்பந்தமானது. இலங்கையிலே ஆரம்ப கல்வி தொடக்கம் 13ஆம் ஆண்டு வரை GC A-level பரீட்சையில் தோற்றும் வரை பொதுக்கல்வி காணப்படுகின்றது. அது பாடசாலைகளிலே அரச முறைமைக்குட்பட்ட அடிப்படையில் சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆரம்ப பாடசாலைகள் என்ற அந்த நுழைவு மட்டம் கூட மிகவும் சிறப்பாக இலங்கையிலே நான் நினைக்கிறேன் 100% ஆரம்ப பாடசாலைகளுக்கு மாணவர்கள் நுழைகின்ற வீதம் 100% காணப்படும் ஒரு நாடு. அதை வைத்துத்தான் எழுத்தறிவு 100% என்று சொல்கிறார்கள் நமது நாட்டிலே. அந்த கல்வி பல்கலைக்கழகம் கிடைக்கும் வரை நடைபெறும் கல்வி அது பொதுக்கல்வி. அந்த பொதுக்கல்வி முடிவுற்றதும் இதற்காக இலங்கையிலே நான் நினைக்கிறேன் 10,089 பாடசாலைகள் இலங்கையிலே காணப்படுகின்றன, அரசு பாடசாலைகள். அதோடு அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகள் எல்லாம் சேர்த்து நிறைய பாடசாலைகள் அதற்குரிய வாய்ப்புகளை வழங்குகின்றன. இது முடிவுற்றதும் பல்கலைக்கழக கல்வி, தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், இந்த எல்லாமே மூன்றாம் நிலை கல்வி என்ற டெர்சரி எஜுகேஷன் என்ற பிரிவுக்குள் வருகின்றது. உண்மையில் மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவை சிந்திக்கும் ஆற்றலை தூண்டுவதுதான் அந்த ஆரம்ப பொதுக்கல்வி என்பது ஜெனரல் எஜுகேஷன். அது மாணவர்கள் சிந்திக்கும், மாணவர்கள் கல்வியின் பால் ஈர்க்கப்பட வேண்டிய, கட்டாயமாக கற்க வேண்டிய விடயங்களை உள்ளடக்கியதுதான் அந்த பொதுக்கல்வி. இதற்கு இந்த கல்வியில் மாணவர்கள் தொழில் பெறுவதோ அல்லது தொழில் ஊழிய படைக்குள் உள்ளவர்கள் அதை கற்றுக்கொள்வதோ அல்ல பொதுக்கல்வி. இந்த மூன்றாம் நிலை கல்விதான் ஒரு மாணவனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற கல்வி. அந்த இடத்தில் தான் மாணவன் ஊழிய படைக்குள்ளே நுழைய போகின்றான். 18 வயசை தாண்டி ஒரு ஊழியன் என்ற ஒரு தொழிலை செய்வதற்குரிய தகைமையை பெறக்கூடிய கல்விதான் இந்த மூன்றாம் நிலை கல்வி. இந்த மூன்றாம் நிலை கல்விக்குள் தொழிற்கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழிற்கல்வி, வொகேஷனல் எஜுகேஷன், தொழில்நுட்ப கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கல்வி, இவை எல்லாமே அடங்குகின்றன. இலங்கையிலே இந்த 10,089 பாடசாலைகளிலும் கற்ற மாணவர்களுக்கு 16 பல்கலைக்கழகமும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகமும் சேர்த்து அது 17 பல்கலைக்கழகம் காணப்படுகின்றன. இந்த டெக்னிக்கல் காலேஜ் என்ற அடிப்படையில் 39 இலங்கையிலே டெக்னிக்கல் காலேஜ் காணப்படுகின்றன. அதே போல் மேஜர் காலேஜ் என்று அந்த ஒவ்வொரு மாவட்டம் கண்டி, நுவரெலியா, அம்பாறை, ஹாடி டெக்னாலஜி, அடுத்தது மரதான டெக்னிக்கல் காலேஜ் போன்ற எல்லாம் சேர்ந்து 9 காலேஜ் காணப்படுகின்றன. அதிலும் டெக்னிக்கல் கல்வி. அதே போல் 200 வொகேஷனல் சென்டர்ஸ் இலங்கை பூராகவும் காணப்படுகின்றன. இவை மாத்திரம்தான் இலங்கையிலே இந்த மூன்றாம் நிலை கல்வியை வழங்குவதற்கு காணப்படும் வாய்ப்பு வசதிகள். அதாவது 17 பல்கலைக்கழகங்கள், 39 டெக்னிக்கல் காலேஜஸ், 9 மேஜர் காலேஜஸ், அதே போல் 200 சென்டர்ஸ், இந்த வொகேஷனல் சென்டர்ஸ். இவையெல்லாம் NBQ என்ற அடிப்படையில் தகைமையை வழங்குகின்றன. டிப்ளமா கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ், இந்த ICT போன்ற NCE, இவ்வாறு அது சாதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன், டெக்னிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இவ்வாறான கட்டுமானத்துறை சம்பந்தப்பட்ட QS போன்ற துறைகளில் இந்த பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை ஒரு தொழில் வல்லுநர்களாக மாற்றக்கூடிய கல்வியை தான் இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள், இந்த தொழில் வொகேஷனல் சென்டர்ஸ் எல்லாம் வழங்குகின்றன. உண்மையில் அவசியமான கல்வி, ஒரு மாணவன் வாழ்க்கைக்காக கற்றுக்கொள்ளும் கல்விதான் இது. அப்போ பாருங்கள், 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகளில் படித்த மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இருந்தும் இந்த மூன்றாம் நிலை கல்வி வாய்ப்பு இலங்கையிலே மிக குறைவு. இதை நாம் கட்டாயமாக யோசிக்க வேண்டும். இலங்கையில் மூன்றாம் நிலை கல்வி வாய்ப்பு மிக குறைவு. அதற்குரிய கல்வி நிலையங்கள், நான் சொன்ன இந்த நிலையங்களை தாண்டி பதிவு செய்யப்பட்ட தனியார் நிலையங்கள் காணப்படுகின்றன. அதே போல் ஸ்லீட், ADU இருக்குது, மட்டக்குழியில் காணப்படும் பல்கலைக்கழக கல்லூரிகள். இதேபோல் பல்வேறு விதமான தனியார் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. அதேபோல் ஃபாரின் கிராஸ் போர்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வெளிநாட்டு இணைந்த தொடர்பான பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் என பல்வேறு நிலையங்கள் காணப்படுகின்றன. பணம் செலுத்தி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த கல்வி வாய்ப்புகள் எல்லாமே கூடுதலாக தலைநகரிலே, சிட்டிஸிலே தான் குவிந்து காணப்படுகின்றன. கிராமப்புறத்திலே கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைப்பது குறைவு. இந்த வாய்ப்புகள் அதிகம் இல்லாததன் காரணமாகத்தான் அதிகமான மாணவர்கள்
போதை வஸ்துக்கள், தேவையற்ற கூட்டங்களோடு சேர்ந்து கெட்டு போதல், இந்த வயது டீனேஜோட சம்பந்தப்பட்ட வயதே இந்த தொழில்நுட்ப இந்த 3ஆம் நிலை கல்விக்குள் நுழையும் வயது டீனேஜ் உடைய வயது. இதுவே அந்த வல்னரபிள் நிலையில் மனிதர்கள் வல்னரபிளாக அந்த அதிகமாக அந்த தாக்கங்களை உள்வாங்கி அதிகமான வல்னரபிள் நிலையில் உள்ள ஒரு நிலை, அதாவது விளிம்பு நிலையில் கெட்டு போவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ள போதை வஸ்துக்கள், ஏனைய கேளிக்கை விளையாட்டுகள், தேவையற்ற விடயங்கள் என மாணவர்கள் அதிகமாக அந்த விளிம்பு நிலையில் உள்ள வயதுதான் இது. இந்த இடத்தில் அதிகமாக அவர்களுக்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போகின்றன. இது ஒரு இலங்கை நாட்டிலே காணப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அதாவது 100% ஆரம்ப கல்வி கிடைக்கும் இந்த நாட்டிலே 3ஆம் நிலை கல்வி கிட்டத்தட்ட 18% 20% என்ற அடிப்படையில் தான் கிடைக்கின்றது. பல்கலைக்கழகங்களுக்கு 46,000 மாணவர்கள் நுழைகின்றார்கள். அது ஒரு 12% ஒரு வாய்ப்பு. ஏனைய பிரைவேட் டெக்னிக்கல் காலேஜ், டெக்னாலஜி, வொகேஷனல் சென்டர்ஸ், ஏனைய தனி கல்விகளை எல்லாம் சேர்த்து ஒரு 8% என்றால் மீத மாணவர்கள் எங்கே? அவர்களுக்குரிய வாய்ப்புகள் எங்கே? அவர்களுக்கு யார் வழிகாட்டுவது? அவர்களுக்குரிய தொழில் வழிகாட்டல், அவர்களுக்குரிய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்கும் கல்வி நிலையங்களை உருவாக்குவது யார்? இது சிந்திக்க வேண்டிய விடயம். நாம் கட்டாயமாக இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த மாணவர்களுக்குரிய வாய்ப்பு வசதிகளை நாம் அதிகரிக்க வேண்டும். அந்த வாய்ப்பு வசதிகளை அதிகரிக்காத நிலையில்தான் அதிகமாக குற்றச் செயல்களும் தவறுகளும் இலங்கையிலே அதிகமாக சிறைகளிலே மக்கள் 17-18,000 பேர் இருக்கக்கூடிய சிறைகளில் 29-30,000 பேர் தாண்டி சிறைகளிலே இருக்கின்றார்கள். வரும் குற்றச் செயல்களில் வருபவர்களை சிறைகளில் அடைப்பதற்கு இடங்கள் போதாது என்ற ஒரு நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் காரணமும் இருக்கின்றன. இதுதான் அந்த கல்வி வாய்ப்புகள் இல்லாததும் ஒரு முக்கியமான காரணம். அவர்களுக்குரிய 3ஆம் நிலை கல்வி வாய்ப்புகள், நான் சொன்ன இந்த டெர்சரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இலங்கையில் இல்லாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான காரணம். இந்த வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளை நாம் உருவாக்க வேண்டும். இலங்கையில் இருந்து ரஷ்யா, பெலாரஸ் போன்ற நாடுகளுக்கு கூடுதலான டாலர்களை செலவு செய்து கல்வி கற்பதற்கு செல்கின்றார்கள். மருத்துவத்துறை போன்ற துறைகளும் இலங்கையிலே அந்த கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் இலங்கையிலே கற்றுக்கொள்வார்கள். இலங்கையிலே கல்வி நிலையங்களை உருவாக்கினால் வெளிநாட்டு மாணவர்கள் கூட வந்து பணம் செலுத்தி அவர்கள் கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாட்டு செலாவணி கூட இலங்கை கிடைக்கும். எனவே நாம் இது சம்பந்தமாக யோசிப்பதில்லை. நிறையவே வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கையிலே அதிகமான இளைஞர்கள் வழி தவற போகின்றார்கள். அதற்குரிய காரணம் வாய்ப்புகளின்மை. 3ஆம் நிலை கல்வி வாய்ப்புகள் இலங்கையில் குறைவு. 3ஆம் நிலை கல்வியை பெறுவதற்குரிய அதிகமான வாய்ப்புகள் கிராமப்புறங்களிலே இல்லை என்று கூட சொல்லலாம். நகரப்புறங்களிலே இந்த நான் சொன்ன கல்வி நிலையங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள், வொகேஷனல் சென்டர்ஸ் அதிகமாக காணப்பட்டாலும் கிராமப்புறங்களிலே குறைவு, அல்லது அந்த நிலையங்களின் விழிப்புணர்வும் குறைவு. அந்த நிலையங்களை நோக்கி மாணவர்கள் செல்வது மிக குறைவு. அவர்கள் A லெவல் எடுக்கின்றார்கள். A லெவலிலே 12% மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கின்றன. ஏனைய மாணவர்கள் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து போய் சந்திகளிலும் பாதைகளிலும் ஊர்களுக்குள்ளும் தேவையில்லாத வேலைகளை செய்து கொண்டு உலாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவது, அவர்களை விழிப்படைய செய்வது, இதுவல்ல எத்தனையோ வழி திறந்து கிடக்கின்றன என்பதை சொல்வது யார்? அவர்களுக்கு நிறைய வழிகளை நாம் காட்டிக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தான் ஒரு சமூகத்தின் முதுகெலும்புகள். அவர்கள் தான் எதிர்காலத்திலே இந்த நாகரிகம் எமது செயற்பாடுகளை முதுகிலே சுமக்கக்கூடிய அச்சாணிகள். அவர்களை மனிதர்கள் என்று சொல்வது ஒரு சாதாரணமான ஒரு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டு கொண்டு உலாவுபவர்களை மனிதர்கள் என்று சொல்வதிலும் பார்க்க அவர்களை விலங்கு என்றுதான் அழைக்க வேண்டும். ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாலேஜ் இருக்க வேண்டும். அவர்களிடம் நாலேஜ், அறிவு, ஸ்கில்ஸ் போன்றவை சேர்க்கின்ற போதுதான் அவர் மனிதர். அவர் ஒரு நான் சொல்வது பெருமதியான மனிதர். வெலுவபிள் ஹியூமன் என்பது ஒரு பொடியுடன், ஹியூமன் பொடியோடு நாலேஜ் சேர வேண்டும், ஸ்கில்ஸ் சேர வேண்டும், அறிவு, திறன், மனப்பாங்கு சேர வேண்டும். அதன் பின்னர் தான் அது ஒரு சிறந்த பொடி, ஒரு வெல்வபிள் பொடி. அந்த வெல்வபிள் பொடியை உருவாக்குகின்ற நிலைதான் இந்த 3ஆம் நிலை கல்வி பெறக்கூடிய நிலை. அந்த 3ஆம் நிலை கல்வியை பெறுகின்ற போதுதான் அவன் தொழிற்சந்தைக்குள் இலகுவாக நுழைந்து கொள்வான். அவன் பொருளாதார வழிகளை கண்டுகொள்வான். அவனது எதிர்காலத்தை அவனாகவே தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்குரிய தயார்படுத்தலை அவன் செய்வான். அதற்குரிய வாய்ப்புகள் எமது நாட்டிலே மிக குறைவு, அல்லது இருக்கின்ற வாய்ப்புகளை கூட எமது மாணவர்கள் பயன்படுத்துவது மிக குறைவு.
அவர்களை பயன்படுத்த செய்ய வேண்டும். அதற்குரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். பரீட்சையிலே தோல்வி அடைந்தால் பல்கலைக்கழகம் என்பது மிக பலத்த போட்டி, ரெட் ரேஸ் என்று சொல்வார்கள், எலியோட்டம், மிக பலத்த போட்டி இலங்கையில். அந்த போட்டியிலே அவனுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்காது போனால் அதற்கு வழிகள் இருக்கின்றன. ஒரு முறை பரீட்சையிலே தோல்வி அடைந்தால் தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, இந்த துறைகளுக்கு அவர்களை புஷ் பண்ணி அனுப்ப வேண்டும். அதற்குரிய வழிவகைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் பேரண்ட்ஸ் இதில் விழிப்படைய வேண்டும். அதே போன்று மாணவர்கள் இது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் வழிகாட்ட வேண்டும். ஊரில் உள்ள இந்த விடயங்களை தெரிந்தவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி அவர்களை ஒரு வெல்வபிள் பாடி, ஒரு பெருமதியான ஒரு ஹியூமனாக அவர்களை மாற்ற வேண்டும். அதற்குரிய வழிகளை நாம் செய்ய வேண்டும். எனவே இது சம்பந்தமாக பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நலன் விரும்பிகளே, இது சம்பந்தமாக யோசிக்கின்றவர்களே, மாணவர்கள் என்பது பரீட்சை எழுதி விட்டார்கள், பரீட்சையிலே அவர்கள் தோற்றி விட்டார்கள், அவர்கள் நினைப்பதை செய்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பது எனக்கு தவறான ஒரு சிந்தனை. அவர்களுக்கு சிறந்த வழியை காட்டும். உலக நிலைமைகள் எவ்வாறோ மாற்றம் அடைந்து விட்டன. அந்த மாற்றங்களை நோக்கி அவர்களை நகர்த்தி அவர்கள் சிறந்த வழிகளில் கல்விகளை பெற்று அவர்கள் ஒரு நல்ல ஸ்கில்ஸ் உடைய ஒரு நிலையை அடைந்து 3ஆம் நிலை கல்வியிலே நல்ல சாதனையாளர்களாக மாற வேண்டும். அதற்குரிய வழிவகைகளை நாம் எல்லோரும் ஏற்படுத்துவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.